இந்தியாவில் யூனிவர்சல் கிரெடிட் முறைக்கு மாற தவறிய சுமார் 3,56,521 பேரின் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடு முடிவடைந்ததை தொடர்ந்து முறையாக விண்ணப்பிக்காத குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை அந்நாட்டின் பணி மற்றும் ஓய்வூதியத்துறை உடனடியாக ரத்து செய்துள்ளது. பழைய முறையிலான வரி சலுகைகள், வீட்டு வசதி உதவித்தொகை மற்றும் வேலை தேடுவோருக்கான நிதியுதவி உள்ளிட்ட 6 வகையான திட்டங்களை அரசு படிப்படியாக கைவிட்டு வருகின்றது. 2022 ஆண்டு ஜூலை முதல் 2024 ஆண்டு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் சுமார் 2.3 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 3,56,521 தனிநபர்கள் அரசின் அறிவுறுத்தலை மீறியதால் தங்களது வாழ்வாதார உதவியை இழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றத்திற்காக பயனாளிகளுக்கு இடம்பெயர்வு அறிவிப்பு தபால் மூலம் அனுப்பப்படுகின்றது. கடிதம் கிடைத்த 3 மாதங்களுக்குள் புதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். 2025 டிசம்பர் வரை சுமார் 23 லட்சம் கடிதங்கள் அனுப்பப்பட்டதில் 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் வெற்றிகரமாக புதிய திட்டத்திற்கு மாறியுள்ளனர். ஆனால் காலக்கெடுவை கவனிக்க தவறியவர்களின் கணக்குகள் தானாகவே முடக்கப்படுகின்றன. அரசாங்கத்தின் தரப்புப்படி முழுநேர வேலை கிடைத்துவிட்டாலோ அல்லது வங்கிக் கணக்கில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக சேமிப்பு இருந்தாலோ சிலர் வேண்டுமென்றே விண்ணப்பிக்காமல் இருந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. இருப்பினும் 16,000 பவுண்டுகளுக்கு மேல் சேமிப்பு வைத்திருக்கும் வரி சலுகை பயனாளிகள் கூட முதல் ஓராண்டுக்கு அந்த விதியிலிருந்து விலக்கு பெற்று விண்ணப்பிக்க முடியும் என வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.